ஸ்ரீராம நவமி மகோத்சவம் 6ஆம் நாள் எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானை திருப்புகழில் ராமாயணம் என்கிற தலைப்பில் சேவித்து வருகிறோம். இன்றைய தினம் அற்புதமான ஹனுமனின் பிரபாவத்தை கூறும் சுந்தரகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கும் திருக்காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ராமாயண மகாமாலாம் ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் என்று கூறுவார்கள் பெரியோர்கள். ராமாயணத்தின் ரத்னம் போல் விளங்குவது இந்த சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தில்தான் ஹனுமான் இலங்கைக்கு பிரவேசித்து சீதாதேவியை தரிசித்து புஷ்பக தரிசனம், புஷ்பகானுவர்தனம் முதலான பல வைபவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் ராமபிரானின் தூதனாம் ஹனுமந்தன் இலங்கையை எரித்த காட்சிகளை தற்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை வால்மீகி கீழ்கண்ட ஸ்லோகங்களில் வர்ணிக்கின்றார். யோஹையம் அமலாங்கூலே தீப்யதே ஹவ்யவாகனः அஸ்ய சந்தர்ப்பணம் நியாயம் கிரதுமேர்பிர்கிருஹோத்தமைஹி என்கின்றார். அருணகிரிநாதரோ தனது 700வது திருப்புகழில் ராமாயணத்தின் வைபவத்தை கீழ்கண்டவாறு வர்ணிக்கின்றார். இலங்கையில் இலங்கிய இல்லங்களுள் இலங்கு அருள் இல் எங்கனும் இலங்கு என முறைவோதி இடும்கணல் குரங்கோடு நெடுங்கடல் நடுங்கிட எழுந்தருள் முகுந்தன் நன்மருகோனே என்கின்றார். அதாவது இலங்கையில் திகழ்ந்திருந்த வீடுகளுள் முழுமையான அன்பு இல்லாத எல்லா இடத்திலும் அக்னியே நீ பற்றி எரிவாயாக என்று அக்னி பகவானுக்கு நீதியை எடுத்துரைத்து நெருப்பை வைத்த குரங்காகிய அனுமனோடு பெரிய கடலும் நடுக்கம் கொள்ளுமாறு கோபத்துடன் தாண்டி எழுந்தருளிய ராமனாகிய திருமாலின் மருமகனை என்று பெருங்குடியில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வர்ணிக்கின்றார். இந்த பாடலில் முழுமையான அன்பு இல்லாத எல்லா இடத்திலும் என்பது அசுரர்களது இல்லத்தை குறிக்கிறது. விபீஷணன், வேதியர்கள், வேதாத்தியனம் செய்பவர்கள் முதலானவர்களை ஹனுமான் தாக்கவில்லை என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஹனுமன் கடல் கடந்து இலங்கைக்கு சென்றானோ, எந்த ஹனுமன் அசோகவனத்தில் சீதாதேவியாரை தரிசித்தானோ, எந்த ஹனுமன் ராவணனுக்கு உபதேசம் செய்தானோ, எந்த ஹனுமன் இலங்கையை தீக்கிரையாக்கினானோ, அப்பேற்பட்ட அந்த ஹனுமன் எப்போதும் நமக்கு ராமபக்தியை அருள வேண்டும் என்று அகமுருக அவனை சேவிப்போம். ஜெய் சீதாராம். ஓம் நமோ வெங்கடேசாய. இடம் ஸ்ரீ சங்கர விநாயகர் சுந்தராஞ்சநேய சுவாமி திருக்கோவில், பம்மல்.